Hello everyone, welcome to Easy Commerce. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது chapter 5 arithmetic progressions exercise 5.3 இப்போ. Okay, so first problem solve பண்ணலாம். Find the sum of the following APs ன்னு கொடுத்துட்டாங்க. Okay, so sum அப்படின்னும் போது அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n divided by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? So இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நம்ம கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க? AP கொடுத்துருக்காங்க 2, 7, 12 அப்படி போகுது. So இந்த AP ல இருந்து a வேல்யூ 2 தெரியும். அதே மாதிரி 7 minus 2 இல்ல 12 minus 7 பண்ணா d ஓட வேல்யூ 5 னு தெரிஞ்சிரும். அவங்க 10 டர்ம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப n வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபார்முலால நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். So 10 divided by 2, 2 into 2 plus 10 minus 1 into 5. So 5 into 4 plus 9 into 5. அப்ப என்ன ஆகுது? 5 into 49, 245 னு கிடைச்சிருது. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம். -37, -33, -29 போயிட்டு இருக்கு. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம வந்து a வேல்யூ என்ன -37 தெரியும். d எப்படி கண்டுபிடிக்கலாம்? -33 -37. சோ d ஓட வேல்யூ 4 கிடைச்சிருச்சு. அவங்க 12 டர்ம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப n ஓட வேல்யூ 12 னு தெரிஞ்சிருச்சு. அப்ப sum of 12 terms என்ன? 12 divided by 2, 2 into -37 plus 12 minus 1 into 4. ஓகே, சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? 6 ஆயிடுது. -74 plus 44. ஓகே, 11 into 4 44 ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல 6 into -3 -180 தான் உங்களுக்கு சம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் 0.6, 1.7, 2.8 goes on till 100 terms கிட்ட போகுது. ஓகேவா? சோ இதோட சம் என்ன? நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? a வேல்யூ தெரியும் 0.6. அதே மாதிரி 1.7 minus 0.6 பண்ணா d ஓட வேல்யூ 1.1. அடுத்தது n 100 terms கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்ப ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 100 divided by 2, 2 into 0.6 plus 100 minus 1 into 1.1. So அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? 50 into 1.2 plus 99 into 1.1. அடுத்த ஸ்டெப்ல இந்த 99 into 1.1 வந்து 108.9 ஆகுது. சோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 110.1. அப்ப அடுத்ததுல என்ன ஆகுது? 5505. ஓகே, சோ இதான் நம்மளோட sum of 100 numbers. நெக்ஸ்ட் fourth one. இப்போ எப்படி இது ஃபிராக்ஷன்ல இருக்கு? 1 divided by 15, 1 by 12, 1 by 10 இது மாதிரி 11 டர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்றோம்? a வேல்யூ 1 divided by 15, d ஓட வேல்யூ 1 by 12 minus 1 by 15. அப்படி போடும்போது 1 by 60 தெரியுது நமக்கு d வேல்யூ. அடுத்தது 11 டர்ம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சோ s11 என்ன? 11 divided by 2. ஓகே, 2 into 1 divided by 15 plus 11 minus 1 into 1 by 60. சோ அப்படி போடும்போது உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? 2 by 15 plus 1 by 6. அடுத்ததுல இந்த வந்து காமனா எடுத்துறாங்க. அப்ப போடும்போது 4 plus 5 divided by 13 ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல கேன்சலேஷன் ஆகி 11 by 2 into 3 by 10 வந்து 33 by 20 வருது. இதுதான் நம்மளோட சம். சோ ஐ ஹோப் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you everyone. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஓகே, thank you.